Hello friends, good evening to all and welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தான் பார்க்க போறோம். இது எதுக்காக இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படின்னா சைஸஸ் கம்மியா இருக்கு அண்ட் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் நியூ ஸ்டாக் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யாருக்காவது ப்ரிஃபரபிளாக இருக்குது, யாருக்காவது இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரைஸ் யாராலுமே கொடுக்க முடியாத அளவுக்கு ப்ரைஸாக இருக்க போகுது. ஸோ சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பாப்கார்ன் மெட்டீரியலில் சைடு ஓப்பன் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு டேக்கில் போட்டிருக்க சைஸ் அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்கள் நான் சொல்கிற சைஸை வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணிவிட்டு எந்தெந்த குர்த்தி என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ உங்களோட சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஒரு மெஜெண்டா கலர் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோக் பார்ட்டில் எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்து பேப்பர் மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த பேப்பர் மிரர் ஒர்க்கு உங்களுக்கு பிளாக் கலரில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 இன்ச்சஸ் வந்துடும் அண்ட் 3/4 ஸ்லீவ் கிடச்சிடும். உங்களுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. நம்ம கொடுக்குற ரேட்டுக்கான குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இது நம்ம கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்த ப்ரைஸ் 199. ஸோ அதுவே நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸு. அதை விடவும் இப்போ கம்மியாக கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரைஸ் என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இதோட சைஸ் என்னன்னு பார்த்துருவோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20. ஸோ 20 இன்ச்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். 20 அப்படின்னா உங்களுக்கு 40 இன்ச்சஸ் வந்துடும். ஸோ 38 to 40 37 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மெரூன் கலர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு லைட் ஆஷ் கலர்லேயே பார்த்தீங்கன்னா கிரே கலர்லேயே பார்த்தீங்கன்னா லைட் ஷேடில் இருக்குது. இதுவும் நல்லாவே இருக்குது. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதோட செஸ்ட் சைஸ் பார்த்துருவோம். 21 இருக்குங்க. ஸோ 21 மீன்ஸ் 42 இருக்குது. ஸோ 40 to 42 இன்ச்சஸ் இருக்கவங்க வியர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஹைட் பார்த்துருவோம். இந்த டாப்போட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 36 to 37 இன்ச்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கலர் அண்ட் இதோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 37. அழகான ஒரு எல்லோ கலர். ஸோ இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ப்ரைஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்த ப்ரைஸ் 199. அதுவே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ். ஸோ யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம கொடுத்தோம். அண்ட் 2 பீசஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வர கொடுத்தோம். இப்போ நம்ம கொடுக்க போகிறது அதை விடவே கம்மி ரேட். நமக்கு ஜஸ்ட் 160. ஸோ இந்த டாப் ஜஸ்ட் 160 தான் நான் கொடுக்க போகிறேன். 160 அண்ட் எனி 3 பீசஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ 3 பீசஸ் எடுக்கணும்னா இதே சேம் குர்த்திலே உங்களுக்கு 3 பீசஸ் எடுக்கணும்னு இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன். ஸோ அதில் எந்தெந்த குர்த்திஸோ இல்லை நைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பேர் பண்ணி கம்பைன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். 3 பீசஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பர்லா குர்த்திஸ். அம்பர்லா குர்த்திஸ் நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாங் அம்பர்லா கொஞ்சம் ஒரு 47 48 இன்ச்சஸ்லேயும் இருக்குது, 50 இன்ச்சஸ்லேயும் 2 குர்த்திஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 4 பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலர். இதில் பாருங்கள்
அழகாக இங்கே இந்த யோக் பார்ட்டில் சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு அண்ட் ஒரிஜினல் மிரர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது இது கேப்சர் ஆகுதா என்னன்னு தெரியல. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வீவிங். இது வந்து உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபாயில் பிரிண்ட் கிடையாது. ஸோ வாஷ் பண்ணால் போகுமோ அந்த ஒரு யோசனையே வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே வீவிங்கில் வருது. ரெட் வீவிங். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே இது வந்திருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமே வந்திருக்கு உங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ரோப் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு 2 ரோப் வந்துடுது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அழகாக அந்த டசல்ஸ் கொடுத்து ரோப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பின்னாடி நாட். இப்போ இதோட சைஸ் என்னன்னு உங்களுக்கு மெஷர் பண்ணி சொல்லிடுறேன். செஸ்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா யார் வியர் பண்ணலாம் அப்படின்னா 22, 44 இருக்குங்க. ஸோ டபுள் எக்ஸல் இருக்கவங்க தாராளமாக வியர் பண்ணலாம். ஸோ 42 to 44 inches செஸ்ட் சைஸ் இருக்கவங்க வியர் பண்ணலாம். ஹைட் ஆஃப் த குர்த்தி இது ஒரு நல்ல ரயான் மெட்டீரியலுங்க. ஹெவி ரயான், நல்ல வெயிட் இருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. அண்ட் இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 47 inches. Sorry, 49 inches வருது. 49 inches உங்களுக்கு இந்த குர்த்தியோட லென்த் இருக்கும். ஸோ நல்லாவே லாங் அம்ப்ரெல்லா இருக்கும். ஸோ லாங் அம்ப்ரெல்லா பிடிக்கிறவங்க இது எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு கலர். இதே டைப்லே நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேவி ப்ளூ கலர். ஸோ இந்த நேவி ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி கோல்டன் கலரில் வீவிங், இதுவும் த்ரெட் வீவிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் மிரர் வச்சு உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 ரோப் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு டசில்ஸோட ரோப் வந்துடும். ஸோ இதுவுமே உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி சொல்லிடுறேன். டார்க் நேவி ப்ளூ கலர் ரொம்பவே அழகாக இருக்குது. இதோட லுக் வந்து வியர் பண்ணும்போது தான் தெரியும். பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இன்னும் வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸல் சைஸில் இருக்குது. ஸோ 44 inches சைஸ் இருக்கவங்க தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கெல்லாம் உங்களுக்கு ஃபில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே உங்களுக்கு கிட்ட வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் இங்கே நல்ல ஃப்ளேர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேர் தெரியுதுங்களா? ஸோ தாராளமாக இதுவுமே உங்களுக்கு 49 inches லென்த் வரும். தென் நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரில்ஸ் இல்லாமல் வந்திருக்க மாடல். ஸோ அந்த மாடலில் நமக்கு நிறைய ஃப்ரில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரில்ஸ் சில பேருக்கு ஃப்ரில்ஸ் வச்சு போட பிடிக்கும், சில பேருக்கு ஃப்ரில்ஸ் இல்லாத மாடல் பிடிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரில்ஸ் இல்லாத மாடல். அண்ட் இந்த யோக் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி, ஒரு எம்ப்ராய்டரி கூட எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு பாருங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த யோக் பார்ட் டிசைனுக்காகவே நம்ம வந்து காஸ்ட் கொடுக்கலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த கிளாத்தும் பார்த்தீங்கன்னா காட்டன் மிக்ஸ் ரயான் தான். மோரோவர் காட்டன் கிளாத் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதில் கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ரீன் அண்ட் பீச் கலர் பேஸில் நமக்கு வந்து க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட செஸ்ட் சைஸ் உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி சொல்லிடுறேன். செஸ்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது 24 இருக்குங்க. ஸோ 24, 48 inches. ஸோ ட்ரிபிள் எக்ஸல் இருக்கவங்களே போடலாம். 46 to 48 inches ட்ரிபிள் எக்ஸல் 4XL இருக்கவங்களே இதை வியர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ஹைட் என்னன்னு மெஷர் பண்ணி சொல்லிடுறேன். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 43 inches. சாரி 44 inches. ஹைட் உங்களுக்கு 44 inches வருது. செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 inches. 44 போது உங்களுக்கு நல்லாவே ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா இருக்கும்.
இந்த அம்பர்லா வியர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏலைன் கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு கலர். இதில் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா க்ரீன் பேஸில் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் அண்ட் இந்த மாதிரி ஒயிட் கலரில் அப்புறம் நடுவில் வந்து உங்களுக்கு ஆஷ் கலர்லாம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோக் பார்ட்டில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். இதுவுமே உங்களுக்கு 46 அதே மாதிரி தாங்க. ஸோ ட்ரிபிள் எக்ஸல் இருக்கவங்க தாராளமாக வியர் பண்ணலாம். இந்த 2 குர்த்தியுமே ட்ரிபிள் எக்ஸல் இருக்கவங்க தாராளமாக வியர் பண்ணலாம். இதுவுமே ஹைட் உங்களுக்கு சேம் ஹைட் தான் வரும். ஸோ யாருக்கு எந்த குர்த்தி வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதோட ப்ரைஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த குர்த்தியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நான் ஸ்லீவ் காமிக்காமல் விட்டுட்டேன். இந்த ஸ்லீவில் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஹோல்டிங் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த குர்த்தியில். ஸோ இது நல்லா இருக்கு வைஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3/4 ஹேண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தது 450 கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் 399 ஒன்லி. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 குர்த்தியும் உங்களுக்கு 399 ரேட் வரும். அண்ட் இந்த குர்த்தி பார்த்தோம் இல்லையா, இந்த அம்பர்லா குர்த்தி இது வந்து உங்களுக்கு இதுவுமே நம்ம 450 ரேஞ்சுக்கு கொடுத்தது. இப்போ இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 420. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு 420 வரும். ஸோ இது நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம மிக்சட் பிராண்டட் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸ்லையும். அதனால தான் நம்ம கிளியரன்ஸில் வந்து கொடுக்குறோம். ஸோ ரேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த ரேட்லேயும் நீங்கள் இந்த பிராண்டட் குர்த்திஸ்லாம் வாங்க முடியாது. ஸோ இப்போவே கிடைக்கிறப்ப உங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுக்குமே நான் சைஸ் ஒவ்வொரு தடவை சொல்லிடுவேன். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பிராண்டட் சைஸுங்கிறதுனால கண்டிப்பாக பக்காவாக அந்த சைஸ் இருக்கும். ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம் சைஸில் இருக்கும். பாருங்க ரொம்பவே சூப்பராக பியூர் காட்டனுங்க. ஸோ நல்ல ஒரு காட்டன் சாஃப்ட் காட்டன் கிளாத்து. அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு எல்லோ கலரில் க்ரீன் அண்ட் அந்த மெரூன் கலரில் உங்களுக்கு இந்த ஒர்க் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது, எலிகெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பேக் சைட்லேயும் இதே டிசைன் வந்துடும் பாருங்கள். ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் வந்துடும். சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறது. இந்த சம்மருக்குலாம் இந்த காட்டன் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எம் சைஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நான் ஒன்ஸ் செக் பண்ணி காமிச்சிடுறேன். எம் சைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா 19 இருக்குது. ஸோ 38 இன்ச்சஸ் 36 to 38 இன்ச்சஸ் இருக்கவங்க தாராளமாக இதை வியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைட் பார்த்துடலாமா? ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச்சஸ் வந்துருங்க. ஸோ பிராண்டட் குர்த்திஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லா குர்த்திஸ்லையுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஹைட்டு 40 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ 40 அண்ட் 40 அபவ் தான் உங்களுக்கு எல்லா குர்த்திஸ்லையுமே வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். இதில் நெக் பாருங்களேன் சூப்பராக இருக்குது. இங்கே நல்ல ஒரு வுட் ஒர்க் பட்டன் கொடுத்துருக்காங்க. அழகாக வி நெக் வருது உங்களுக்கு. அதுலேயுமே இந்த க்ரீன் கலர் பைப்பிங் வச்சு கொடுத்துருக்கு. எவ்வளோ எலிகெண்ட்டாக எடுத்து கொடுத்துருப்பாருங்க. ஸோ இந்த ட்ரெஸ் யாருக்கு கொடுத்துருக்கோ டக்குன்னு புக் பண்ணிடுங்க. ஸோ இது எம் சைஸில் ஃபர்ஸ்ட் கலர். தென் எம் சைஸில் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பீச் கலர், டார்க் பீச் கலர் சொல்லலாம். அந்த டார்க் பீச் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பிரிண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிண்ட் எல்லாம் கண்டிப்பாக போகாதுங்க. பிராண்டட்லையும் இந்த பிரச்சனையே வராது. என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்ட்லேயும் உங்களுக்கு எம் சைஸ். ஒன்ஸ் வேணும்னா நான் சைஸ் உங்களுக்கு மெஷர் பண்ணி சொல்லிடுறேன். செக் பண்ணி பார்த்துங்க. பாருங்க பர்ஃபெக்டாக உங்களுக்கு 19 இருக்குது. ஸோ தாராளமாக 36 to 38 இன்ச்சஸ் இருக்கவங்க வியர் பண்ணலாம். அண்ட் ஹைட்டும் மெஷர் பண்ணி பார்த்துடலாம். ஹைட் இந்த குர்த்தியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதில் உங்களுக்கு ஹைட் வந்து 37 இன்ச்சஸ் வருது. ஸோ இந்த பிராண்டில் மட்டும் உங்களுக்கு 37 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த
யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கலாம். எம் சைஸு. இதுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக நடுவில் இந்த பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. சூப்பராக ஒரு அவுட்லுக்கு. அண்ட் இந்த நெக் பாருங்க, பிராண்டட்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு நெக் கலெக்ஷன்ஸ்லாம் வராது. ஸோ இது வந்து ஒரு யூனிக் கலெக்ஷன். ஸோ இது யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். எம் சைஸில் இந்த 2 குர்த்தி தான் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ். எல் சைஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவிரா பிராண்ட். உங்களுக்கு லிவா டேக் போட்டு வந்துடுது. அப்படின்னா உங்களுக்கு லிவா சர்டிஃபைட் வந்துட்டாவே உங்களுக்கு அது கிளாத்தோட சர்டிஃபிகேஷன். ஸோ கிளாத்து பக்காவாக இருக்கும் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ லிவா சர்டிஃபிகேட் வந்துட்டாவே நம்ம கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கிளாத் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. எந்த ஒரு கலர் ஃபேடு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் ஸ்லீவ் பாருங்க, உங்களுக்கு 3/4 ஸ்லீவ். இந்த ஸ்லீவ்லேயே உங்களுக்கு பிளாக் கலரில் அழகாக பைப்பிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஜிக்ஸாக் பேட்டர்னில் உங்களுக்கு பிளாக் கலரில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது வந்து உங்களுக்கு எல் சைஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எல் சைஸோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். எல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 தான் எல் சைஸ் இல்லையா? பட் இதில் 21.5 இருக்குது. ஸோ தாராளமாக 40லேருந்து 42 இன்ச்சஸ் இருக்கவங்க வரைக்கும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸல் கஸ்டமர்ஸ் கூட இதை எடுத்துக்கலாம். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 21.5 இருக்குது. ஸோ 43 இன்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல் சைஸ்னு போட்டிருந்தாலுமே உங்களுக்கு இதில் மெஷர்மெண்ட்ஸ் இந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ தாராளமாக 40 to 42 இன்ச்சஸ் இருக்கவங்க எடுத்துக்கலாம். தென் இதோட ஹைட் பார்த்துடலாம். எல்லாமே மிக்சட் பிராண்டுங்கிறதுனால ஒரு சில பிராண்டுக்கு ஹைட் வேரி ஆகும். ஒவ்வொரு பிராண்டுக்கு வேரி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 41 இன்ச்சஸ் இருக்குது ஹைட்டு. ஸோ இதில் 41 இன்ச்சஸ் ஹைட் வந்து. ஸோ திஸ் இஸ் அவைலபிள் இன் எல் சைஸ். தென் நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம். எல் சைஸில் ஒரு ஒயிட் குர்த்தி. இதுவுமே நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத்துங்க. இது வந்து காட்டன் சொல்ல முடியாது, ரயான் சொல்ல முடியாது, ரெண்டும் மிக்சட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் தான், அதையும் நான் சொல்லிடுவேன். ஆனால் பிராண்டுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபாயில் பிரிண்ட் போயிடுமா அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. இது என்ன பிராண்ட் அப்படின்னா ட்ரீமன் ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ ட்ரீமன் ஸ்டைலில் எல் சைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு அழகாக ஒரு நேவி ப்ளூ கலரில் பேண்ட் அண்ட் ஷால் வியர் பண்ணிங்கன்னா, அதுவும் ஷால் வந்து நல்லா ஒரு கிராண்ட் ஷால் வியர் பண்ணிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற அளவுக்கே நம்மளுக்கு இது பார்த்தா லுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதோட செஸ்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22. எல் சைஸ்க்கே உங்களுக்கு 44 இன்ச்சஸ் வருதுங்க. ஸோ டபுள் எக்ஸல் கஸ்டமர்ஸே இதை எடுத்துக்கலாம். ஸோ இருந்தாலும் இதில் நமக்கு எல் சைஸ்னு போட்டிருக்கிறதுனால நான் எல் சைஸ்னு சொல்கிறேன். பட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 இன்ச்சஸ் வரைக்கும் யார் வேணால் டபுள் எக்ஸல் கஸ்டமர்ஸ் யார் வேணாலுமே வேர் பண்ணலாம். அந்தளவுக்கு இருக்குது மெஷர்மெண்ட்டு. அண்ட் இதோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா ஹைட் 42 இன்ச்சஸ் இருக்குங்க. ஹைட்டு 42 இன்ச்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியாக போடணும்னு நினைப்பாங்க. அவங்கெல்லாம் இது வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். 42 இன்ச்சஸ் இருக்குது. எல்லாமே சைடு ஓப்பன் குர்த்தி தான். அண்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எல் சைஸில் அவைலபிளாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ருய்டா பிராண்ட் அதில் எல் சைஸு. ஸோ எல் சைஸ் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிடலாம், எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சிடும். இது பக்கா எல் சைஸுங்க, 20.5. ஸோ 40 இன்ச்சஸ் இருக்கவங்க, அதாவது எல் சைஸ் இருக்கவங்க தாராளமாக வியர் பண்ணலாம். இது ஒரு கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி கிரே கலரில் அழகாக உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நடுவில் இந்த கோல்டு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா யோக் பார்ட்டில் உங்களுக்கு அழகாக பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்கே லைட்டாக ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு டசல் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரெட் கலர் பேண்ட் அண்ட் கிராண்டாக ரெட் கலர் ஷால் வியர் பண்ணும்போது இன்னும் எலிகண்ட்டாக எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ இதை யாருக்கு வேணுமோ கிராப் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி
இதோட ஹைட் பார்த்தோம். ஹைட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக தான் இருக்கும். பட் நீங்கள் கலெக்ஷன்ஸை பொறுமையாக பார்த்து மெஷர்மெண்ட்ஸை பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்ஸ் வந்து சைஸஸ்க்கு வந்து நம்மகிட்ட வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச்சஸ் இருக்குங்க. ஸோ இதோட ஹைட்டு 40 இன்ச்சஸ் அவைலபிள் இன் எல் சைஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேபன் ஸ்டைல் பிராண்ட். ஃபேபன் ஸ்டைல் பிராண்டில் சூப்பரான ஒரு ரெட் கலருங்க. அழகாக இருக்குது இந்த ரெட் கலரு. சாஃப்ட் மெட்டீரியல் நல்லா இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி டிசைன்ஸ், பிரிண்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் த டாப்ஸ் உங்களுக்கு இந்த டிசைன் கேரி ஓவர் ஆகும். அண்ட் இதோட செஸ்ட் சைஸ் மெஷர் பண்ணிடலாம். இதுவுமே எல் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் செஸ்ட் சைஸ் என்ன வந்து 44 இன்ச்சஸ். 44 இன்ச்சஸ் இருக்குங்க. தாராளமாக டபுள் எக்ஸல் வியர் பண்ணுறவங்களே வியர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஹேண்டில் இந்த மாதிரி ஃபோல்டிங் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஹைட் பார்த்தலாமா? ஸோ நான் எந்தெந்த குர்த்திக்கு என்னென்ன சைஸ் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துட்டு புக் பண்ணுங்க. ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 39 to 40 இன்ச்சஸ் வருதுங்க. ஓகே, ஸோ இது வந்து ரெட் கலர் குர்த்தி சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர். இதுவும் வந்து உங்களுக்கு லிவார் சர்டிஃபையோட வந்துடும். ஸோ உங்களுக்கு குர்த்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத்து, சூப்பராக இருக்கும் இந்த காட்டனுக்குலாம் வியர் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்ஸ் இந்த குர்த்திஸ்லாம் நிறைய பை பண்ணிட்டு நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது கிளாத்துன்னு சொல்லி. ஸோ இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சாய்ஸ் பிராண்ட். ஸோ அதில் உங்களுக்கு எல் சைஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம மெஷர்மெண்ட் செக் பண்ணிடலாம். மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 21.5 இருக்குது. ஸோ எக்ஸ்எல், எல் அண்ட் எக்ஸ்எல் கஸ்டமர்ஸே வந்து வியர் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. யோக் பார்ட்டில் அழகாக இந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபேப்ரிக்கில் வருது. இது வந்து பிரிண்ட் கிடையாது, இது வந்து ஃபேப்ரிக்கில் வருது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரிண்ட் போகுமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாதுங்க. பிராண்டடை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஹைட் பார்த்தலாம். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 to 40 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இது வந்து எல் சைஸ். தென் அதே மாதிரி சேம் ரைட் சாய்ஸ் பிராண்டில் அனதர் ஒன் கலர் எல் சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் சூப்பராக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் அழகாக ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். அண்ட் 3/4 ஸ்லீவ் வந்து உங்களுக்கு. இதோட சைஸை மெஷர் பண்ணிக்கலாம். 21.5. ஸோ எல் அண்ட் எக்ஸ்எல் கஸ்டமர்ஸ் கூட இதை கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல் தான் வேணும் அப்படின்னா எக்ஸ்எல் சைஸ் இது இருக்கு, நீங்கள் எடுத்து ஆல்ட்ரு கூட பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூஸும் வராது. சூப்பரான ஒரு சாஃப்ட் கிளாத் குர்த்தி எல் சைஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேபன் ஸ்டைலில் நமக்கு எக்ஸ்எல் குர்த்தி. ஃபேபன் ஸ்டைல் பிராண்டில் எக்ஸ்எல் குர்த்தியில் அழகான ஒரு ராமர் க்ரீன் கலர். ஓகேங்களா? சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. உங்களுக்கு அங்கங்கே இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி கொடுத்து உள்ள பத்திக் டிசைன் வர மாதிரி அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதோட மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் பாருங்க. எக்ஸ்எல் தான் இருக்கு. ஃபேபன் ஸ்டைலில் எக்ஸ்எல் சைஸ் உங்களுக்கு 46 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், எக்ஸ்எல் போட்டிருக்காங்க. எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் கஸ்டமர்ஸ் வரைக்கும் இதை வியர் பண்ணலாம். ஸோ யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. நடுவில் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3/4 ஸ்லீவ் வித் ஃபோல்டிங் டைப் கொடுத்துருக்காங்க. தென் இதோட ஹைட் மெஷர் பண்ணி சொல்லிடுறேன். வீடியோ லென்த்தாக தாங்க போகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் மெஷர்மெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கேங்கிறத கவனமாக நோட் பண்ணிவிட்டு வந்து அப்புறமா புக் பண்ணுங்கள் ப்ளீஸ். இண்டிவிஜுவலாக நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து மெஷர் பண்ணி சொல்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வீடியோவில் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். இது வந்து 41.5 இருக்கும் ஹைட்டு. 41.5 இருக்குது ஹைட்டு. தாராளமாக. நெக்ஸ்ட்டு அடுத்த பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு இஷ்டிவா பிராண்ட். ஓகேவா? இஷித்வா பிராண்ட்ல உங்களுக்கு இதுவுமே எக்ஸல் சைஸ் உங்களுக்கு செஸ்ட் சைஸ் என்ன வருது பார்ப்போம். இஷித்வா பிராண்ட்ல உங்களுக்கு எக்ஸல் கொடுத்துருக்காங்க. அதோட செஸ்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 44 இன்ச்சஸ் இருக்குங்க. ஸோ எக்ஸல் இருக்கு, பட் டபுள் எக்ஸல் கஸ்டமர் வரைக்குமே வியர் பண்ணலாம். பட் இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லிடுறேன், ஏன்னா வந்து நம்ம ரியல் ஃபேக்ட் என்னவோ அதை சொல்லி தான் சேல் பண்ணணும். ஸோ இந்த கிளாத் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லை, முறன்னு அந்த முறன்னு ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப் கிளாத் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப் வியர் பண்ணுறவங்களுக்கு இது பிடிக்கும்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்லிட்டேன், அதை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த யோக் பார்ட்டில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது அழகான ஒரு ரெட் கலர். அண்ட் இதோட ஹைட் பார்த்துடலாங்களா? இதோட ஹைட் 37 inches. இந்த ஹைட் உங்களுக்கு 37 inches இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாத் வந்து தண்ணியில் போட்டால் ஸ்ட்ரிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 44 inches அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் குர்த்தி பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ கிளாத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். பிடிச்சிருக்கோங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா சிமாக்ஸ் பிராண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். லிவா டேக்கோட வந்து அப்போ கிளாத் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சூப்பரான கிளாத் உங்களுக்கு. அண்ட் மாங்காய் போட்ட டிசைன் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நேவி ப்ளூவில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வருது. செஸ்ட் சைஸ் மெஷர் பண்ணிடலாம். இது வந்து எக்ஸல் சைஸு, பட் செஸ்ட் சைஸ் என்ன வருதுன்னு பார்த்துருவோம். சிமாக்ஸ் பிராண்டில் உங்களுக்கு 2 inches ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு 24 இருக்குது. ஸோ எக்ஸல் சைஸே உங்களுக்கு 24 inches இருக்குது. ஸோ உங்களுக்கு 48 inches இருக்கவங்க வரைக்கும் வியர் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸல் போட்டிருக்கு, எக்ஸல்னா 42 தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் 42லேருந்து 48 inches இருக்கவங்க வரைக்கும் இந்த குர்த்தி வியர் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த யோக் பார்ட்டில் பாருங்கள், பட்டன் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லென்த் பார்த்துடலாம். ஹைட் ஆஃப் த குர்த்தி வந்து உங்களுக்கு 42 inches இருக்குங்க. 41 to 42 inches இருக்குது. அழகான ஒரு நேவி ப்ளூ கலர். இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஹாஃப் ஒயிட் கலரில் பேண்ட் அண்ட் ஷால் வியர் பண்ணும்போது சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஸோ இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். அண்ட் ஸ்லீவில் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் பீஸ் இன் டபுள் எக்ஸல். இதுவும் ரைட் சாய்ஸ் பிராண்டில் டபுள் எக்ஸல் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்களா? 23, that means 46 inches. ஸோ டபுள் எக்ஸல் இருக்குது. ட்ரிபிள் எக்ஸல் கஸ்டமர் கூட வியர் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு என்ன கலர் சொல்கிறதுன்னு தெரியல. இது எனக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடில் தான் வருது. லைட் சாக்லேட் கலர்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கலர். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஒயிட் கலரில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் வித் ஃபோல்டிங் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஹைட் பார்த்தலாமா? இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 40 inches கரெக்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து லாஸ்ட். ஸோ இந்த குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சட் பிராண்டடில் வருது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டட், ஒவ்வொரு கிளாத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன் நான், ஒவ்வொரு குர்த்தியை பற்றியும் சொல்லியிருக்கேன் நான். சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு ரேட்டில் கொடுத்துருந்தது. பட் இப்போ வந்து எல்லாமே ஃப்ளாட் ரேட்டாக உங்களுக்கு ஜஸ்ட் 200ல் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே யாரும் பிராண்டட் குர்த்தி இவ்வளோ கம்மியாக சேல் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த ஆஃபரை வந்து அவைல் பண்ணிட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 200. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வர எந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் 3 பீசஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும். ஸோ எல்லா குர்த்திஸையும் பாருங்கள், எந்த 3 குர்த்திஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மிக்சட் பிராண்டட். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 200. ஓகேங்களா? ஸோ புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்த குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ஸை கிளியராக நோட் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரேட் எல்லாமே சொல்லிட்டேன் நான். ஸோ டக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ தான் நான் போடுறது.
கிளியரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளியரன்ஸ் பார்ட் 1 வீடியோல குர்தீஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ கிராப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ரேட்ல கிடைக்கவே கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்டாக் இருக்க வரைக்கும் இந்த ஆஃபரை மிஸ்யூஸ் பண்ணாம கிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது நம்ம பார்ட் 2 வீடியோ கொண்டு வர போறோம். அதுல நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு போடுறேன். ஸோ நைட்டிஸ் வந்து யாருக்கு எது வேணுமோ அதை நீங்க அடிச்சுக்க முடியாத ரேட்ல கொடுக்க போறேன். ஸோ உங்களுக்கு வந்து யாருக்கு வேணுமோ அதையும் நீங்க வெயிட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்ட் 3 வீடியோல உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சூப்பரான ரேட்ல கொடுக்க போறேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு போடுற இந்த வீடியோல இருந்து மட்டுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல 3 குர்த்திஸ் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குர்த்திஸ் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. அவைலபிளான எந்த கேட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் பார்ட் 2 வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நைட் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அதையும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பார்ட் 3 வீடியோ சாரீஸ் போட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த 3 பீசஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நைட்டி, ஒரு குர்த்தி, ஒரு சாரீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. 3 பீசஸ் எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துருவேன். ஸோ இதுதான் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் புரியாது, ரேட் புரியாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. எப்படி புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. நீங்கள் குர்த்தீஸை புக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு. உங்களுக்கு தேவை இல்லை இந்த குர்த்தீஸ் இப்போ அப்படின்னாலும் நெக்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையானதை ட்ராக் பண்ணிக்கோங்க இல்லையா? ஸோ அது மூலமா எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண நெக்ஸ்ட் நான் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல நான் கொண்டு வர முடியும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.